இந்த உம்மத்து எழுச்சியை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னா நமக்கு மத்தியில ஒற்றுமை வர வேண்டும். ஒற்றுமை என்ன? எப்படி நீங்க எப்படினா இருந்துக்கிடுங்க, எந்த கொள்கையினா பின்பற்றிக் கொள்ளுங்கள், ஒற்றுமையாக இருக்கணும்னா சாத்தியப்படாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒற்றுமை என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வெற்றி பெறக்கூடிய இந்த 73வது கூட்டம் சஹாபாக்களுடைய இந்த பாதை, நானும் எனது சஹாபாக்கள் எந்த பாதையில பயணிக்கிறோமோ அந்த பாதையில் உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த பாதையில என்ன செய்யணும்? 72 கூட்டத்தில் இருக்கிறவங்கள அதிலிருந்து வெளியெடுத்து அந்த 73வது கூட்டத்தில் கொண்டு வரணும். அப்படி வந்தால்தான் முஸ்லிம் உம்மத்தில் ஒற்றுமை சாத்தியம். அப்படி இல்லாமல் நீ எந்த கொள்கையில இருந்துக்க, ஆனா ஒற்றுமையா இருக்கணும்னா இது காணல் நீரை போன்ற ஒற்றுமை. இது என்ன செய்யாது, நிலைச்சிருக்காது. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 3வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் அனைவரும் பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது என்ன? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இங்க அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆனை குறிக்குது. வெறும் குர்ஆனை விட்டு நம்ம இது பண்ண முடியாது, குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய சுன்னah. ஆகவே யார் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்கணும் அல்லாஹ் சொல்றான், இதை கொண்டு நீங்க ஒற்றுமையாகணும், பிரிந்து விடக்கூடாது. அப்ப அல்லாஹ் வெறுமனே ஒற்றுமையை சொல்லல, அந்த ஒற்றுமை எப்படி ஏற்பட வேண்டும், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஏற்பட வேண்டும். அடுத்து பாருங்க, சொல்றான் அல்லாஹ் தஆலா, வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடி, இஸ்லாம் அங்க வரதுக்கு முன்னாடி அவுஸ் ஹஜ்ரத் என்று சொல்லி 2 கோத்திரத்தார்கள் இருந்தாங்க. 2 பேரும் பல ஆண்டுகளாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பல மோதல்கள் அவங்களுக்கு மத்தியில போர்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இஸ்லாம் வருது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளை நீங்க நினைத்து பாருங்க. நீங்க என்னவா இருந்தீங்க? விரோதிகளாக, பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இணக்கத்தை ஏற்படுத்தினா. ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு, நியமத்தை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். கதாலிக யுபைனுல்லாஹு லக்கும் ஆயாத்தி லஅல்லக்கும் தஹ்ததூன், இவ்வாறு அல்லாஹ்வுடைய வசனம் என்ன செய்றான்? உங்களுக்கு தெளிவுபடுத்துறான். எதுக்காக வேண்டி? நீங்க நேர் வழியை பெறணும். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும், இணக்கத்தை ஏற்படுத்தணும். யார் ஏற்படுத்தினா? அல்லாஹ் ஏற்படுத்தினா. ஒரு விஷயத்தை நல்லா விளைக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தில் சகோதரத்துவமா ஏற்படுறது, ஒற்றுமை ஆயிடுறதுன்றது நம்மால முடிவு பண்றது கிடையாது. அந்த ஒற்றுமை என்பது எப்படி ஏற்படும்? அல்லாஹ் தான் இணக்கத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ் எப்படி இணக்கத்தை ஏற்படுத்துறான்? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்துறான். அப்ப இஸ்லாமிய உம்மத்தில ஒற்றுமை என்பது, சகோதரத்துவம் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில சரியான கொள்கையில இருந்தா அங்கே ஏற்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் சகோதரத்துவம் ஏற்படவே படாது, ஒற்றுமை வரவே வராது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சஹாபாக்களை பத்தி பேசும்போது மசாயில்கள்ல, ஃபிக்ஹ் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க. நம்மிடத்துல ஃபிக்ஹ் விஷயத்துக்காக அடித்துக் கொள்றோம், நமக்குள்ள மோதல்கள் வருது. காரணம் என்ன? நம்ம இடத்துல சரியான முறையில அந்த விளக்கங்கள் இல்ல, சரியான புரிதல் இல்ல, நம்ம இடத்துல சரியான தெளிவு இல்ல. ஆகவேதான் மார்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாமல் நமக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து கிடக்கிறோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய உம்மத்துல ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க் அடிப்படையில, குர்ஆன் சொன்னால் சொல்லக்கூடிய அடிப்படையில இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒற்றுமை ஏற்படும். ஆகவே நம்ம சொன்னதின் அடிப்படையில அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றால், கண்ணியத்தை தர வேண்டும் என்றால், இது போன்ற தீர்வுகளை மார்க் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட தீர்வுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.